வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று மிக சிறந்த நாள். அதோட வீடியோலாம் சிறிது எடுத்து போட்டிருக்கேன். நாங்கள் என்ன பண்ணோன்னு ஒரு 100 பேர் கூப்பிட்டு 150 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட மஞ்சள், குங்குமம், பூ எல்லாம் கொடுத்துருவோம். முக்கியமாக முதல்ல எடுத்தோன்னே பூ கொடுப்பாங்க. 3 ஐயர் மந்திரம் சொல்லுவாங்க. லட்சார்ச்சனை லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க. இந்த 100 பேர் அந்த ஐயர் எல்லாமே சேர்ந்து அந்த பூஜை பண்ணுவோம். பூ போட்டுடுவோம். அப்புறம் திருச்சேதின்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணுவோம். பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து அதை வரலட்சுமி நோன்பு மார்னிங் கொண்டாடிட்டு ஈவினிங் இந்த வழியாக வழக்கமாக ஒரு ஆல்மோஸ்ட் 60 வருஷம், எனக்கு தெரிஞ்ச 60 வருஷம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் சின்ன அளவில் பண்ணியிருந்தாங்க. நாளாக ஆக நாங்கள் அதை கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுறோம். எதுக்கு இது பண்ணுறதுன்னா, வீட்டுக்கு அத்தனை பேரோட மந்திரமும் சாமி சொல்லி கும்பிடுறது வீட்டுக்கு நல்லது, வந்தவங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல். என்ன உறுத்தல் வருது அப்படின்னா, சாமியோட வேலையை செய்யாமல் விட்டுடுறோம். இதை நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, பிரபஞ்சத்தை பற்றி உங்களிடம் நான் பேசுவது என்னுடைய வேலையே கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்த வேலை, கடவுள் படித்த வேலை. ஒரு நாள் தவற விட்டால் கூட உங்களுக்கு சேர வேண்டிய செய்தி சேருவதில்லை அப்படின்னு ஒரு பயம். நமக்கு கொடுத்த கடமை. கடைசி காலத்தில் இந்த சில விஷயம் ஒரு 1.5 வருஷமாக அதை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது உட்காரது மன திருப்தி, சந்தோஷத்தை கொடுக்கறது. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துதான் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு மனசு சில நேரம் கண்டினியூ. அப்படியா சில குழந்தை ஸ்ரீராம் இருக்கான்ல ஸ்ரீலங்காவில், அவன் சரியாக போனான். அதே மாதிரி அக்ஷரா அந்த குழந்தை கூட இப்போ நல்லாயிருக்கு. முந்தா நாள் அதோடய ஃபோட்டோ வேறு பார்த்தேன்னா, குழந்தை கூட நல்லாயிருக்கு. கேன்சர் வந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு. எல்லாம் யாரால் தெரியுமா? உங்களால், உங்கள் பிரார்த்தனையால். யாருக்காவது ஒரு நல்லது நாம் நினச்சோம்னா உங்களுடைய சந்தோஷம் பணம் சேர்க்கலாம், வாழ்க்கை நல்லா இருக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் உண்டு. மெட்டீரியல் உலகம், அதாவது நம்ம வாழ்கின்ற உலகத்தின் பொருள், பணம், அதெல்லாம். ஆனால் ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆத்ம திருப்தி எப்போ வரும்னா, நாம் கருணை காட்டும்போது, இறைவன் நம்ம மீது கருணை காட்டும்போது. 2 விஷயம். நாம் கருணை காட்டுவோம், இறைவனும் நம்ம மீது கருணை காட்டுகிறார். அளவிட முடியாத கருணை என்னிடம் காட்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த கடவுளுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த வாய்ப்பை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த கடவுளுக்கும் மிக நன்றி. பேச ஆரம்பிச்சேன்னா என்ன அறியாமல் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த நேரத்தில் தோணுதுன்னா அது பிரபஞ்சத்தோட சக்தியை உடைய. எனக்கு தானே, நான் சாதாரண மனுஷி, நார்மல் ஆசை பாசங்கள் உள்ள ஒரு மனுஷனா. எனக்கு இந்த விஷயத்தை உண்டாக்குறது பிரபஞ்சமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லாங் வீடியோ போட மாட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஆஃப்டர் ஆல் த ஒர்க். செகண்டரி ஐ ஹேவ் சம் ஹெல்த் இஷ்யூ நார்மலாக வரதான வயசான வரணும்ல, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதர்வைஸ் ஐ எம் குட். நிறைய பேர் எனக்கு கேட்குறேன், எப்படிம்மா எல்லாத்துலேயும் சந்தோஷம் பார்க்குறதுன்னா, இருக்க போகிற இந்த ஷார்ட் பீரியட், இந்த பூமியும் வானமும் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது. உன்னுடைய ஸ்பேஸ், உன்னுடைய டைம் ஒரு 50 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு மாமா தாத்தா இருக்கார், 103 வயசு. அத்தனை நாளே வச்சுக்கோங்களேன். அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதில் நம்மளுடைய பார்ட் இவ்வளோ உண்டு, நாம் வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ உண்டு. அந்த வாழ்கின்ற வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். எல்லாம் இருக்கும்போது நம்ம எப்போ பார்த்தாலும் கஷ்டம், இது இப்படி ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சே. ஒரு சைடில் நல்லா திட்டிகிட்டே இருப்பேன், அடுத்த சைடில் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பேன். நான் கவலைப்பட மாட்டேன். கவலை எனக்கு கடவுள் கொடுக்கவில்லை, கொடுத்துருக்கிறார். ஆனால் உடனே அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துட்டார். பர்மனெண்ட்டாக நான் கட்டப்பட்டதே கிடையாது. பர்மனெண்ட்டாக நான் வேலை இந்த மாதிரி இருக்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்தது கிடையாது. நான் பயப்படவே மாட்டேன். வாழ்க்கையில் பயப்படாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி. பயம் என்பது எதிர்மறையான எண்ணம். அந்த எதிர்மறை என்ன ஆகும்னா, பயப்படும்போது நாடி நரம்பு நலங்களிலெல்லாம் ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு நல்லதே கிடையாது. அது சின்ன விஷயங்கள், குழந்தைகள் சிரிக்கின்றதுலேருந்து என்னுடைய ரோஜா செடிங்க, இது கிட்டத்தட்ட 4 வருஷமாக எங்கிட்ட இருக்குது.
அது ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு அந்த வீடியோவும் எடுத்து போடுறேன். நான் ஒவ்வொரு தரமும் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு 15, 20, 30 பூக்கள் அப்படியே பூத்துருக்கும். நான் பூவை பறிக்க மாட்டேன், பூவை பறிக்கவே மாட்டேன். அதோட வாழ்க்கை அது வாழ்கிறது, அதை நான் தொட மாட்டேன். யாராவது பறித்து கொடுத்தா காசு கொடுத்து வாங்கிப்பேன். நான் வந்து பூ பறிக்க மாட்டேன். ஆனால் மட்டும் அந்த பூ அதில் தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ அழகாக பூத்து, அரளி கொண்டு வந்துச்சு, அரளி பூத்து, விங்கா ரோசியான்னு சொல்லி காட்டுச்செடி, அது இதெல்லாம் பூத்து என்னை சுற்றி பூச்செடி, மரம், கொடி. எனக்கு ஒரு சீத்தா மரம், ஸ்கூலில் ஒரு மாங்காய் மரம், அந்த பக்கம் மஞ்சளாக பூ கொட்டுகின்ற ஒரு மரம். இதெல்லாம் இயற்கையே என்னை வந்து சூழ்ந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. இயற்கையை ரசித்து சந்தோஷப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையை ரசித்து என்ன தான் குறை சொல்லுங்கள்? நல்லா சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எழுந்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறை கிடையாது. கடவுள் என்னை மிக 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 அருமையாக வைத்து கொண்டிருக்கிறார். எண்ணுகின்ற எண்ணம் அத்தனையும் தூய்மையாக இருக்க வேண்டும். இவன் கெட்டு போனோம், இவன் ஆத்மா போனோம். ஆனால் எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க கூட நான் திட்டும்போது என்னை பெரிய பொருட்டாகவே நினைக்க மாட்டேன். ஆட்களை மதிக்க மாட்டேங்க. இது லாபான்னு எப்போ பார்த்தாலும் தான் கத்திட்டு இருக்கோம் நினைப்பாங்க. ஏன்னா மனசில் ஒன்றும் வச்சு யாரையும் நம்ம கோவப்படுறதில்ல. அந்த நேரத்துக்கு இந்த விஷயம் நடக்கலை நமக்கு அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சில விஷயங்கள் அதனால் தடங்கள் பட்டு போய் நம்மளால் அதை ப்ரொசீட் பண்ண முடியல. அதுதான் விஷயம் ஒழிய என்னுடைய வாழ்க்கையின் சக்ஸஸுக்கு காரணம் என்னுடைய கடுமையான உழைப்பு. நாள் தவறாமல் நான் வேலை செய்வேன். இப்போ கடந்த 1-2 வருஷமாக நான் வீட்டில் இருந்தால் கூட, வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் வெளியில் போகிறேன், அங்கே ஸ்கூல் போகிறேன், இங்கே போகிறேன் அப்படி இருந்தால் கூட, நான் வீட்டில் இருந்தால் கூட அந்த கரெக்டாக காலையில் அந்த 9 மணிலேருந்து ஈவினிங் 6:30, 7 வரைக்கும் வேலை தான் செய்வேன். டிவியோ வீடியோவோ எதுவும் பார்க்க மாட்டேன். முக்கியமான விஷயம் மாத்திரம், நியூஸ் மாத்திரம் அடிக்கடி பார்த்துப்பேன். எனக்கு இப்போதைக்கு ஒரே கவலை ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் தான். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, வேலை போயிடுச்சோம்மா அப்படின்றாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரேயர் தான் பண்ண முடியும். புரிஞ்சுதான்? அந்த ஒரு ட்ரம்ப்பு கதை தான் என் மண்டைக்குள்ளே இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அது மாதிரி அந்த நேரத்தை சரியாக ஓட்டிகிட்ருப்பேன். சரியாக வேலை செஞ்சு, இந்த வேலை செஞ்சு, அடுத்த வேலை செஞ்சு, அடுத்து எதுவும் முடியலையா உட்காந்து ப்ரேயர் எழுதிட்டே இருப்பேன். அஃபர்மேஷனுக்கு எனக்கு நேரம் காலை எதுவுமே கிடையாது. காலையில் எழுதுறது நேற்று வந்து அந்த லயன் கேட்னால காலையில் நான் இன்னொரு கதை என்னென்னா, முந்தா நாள் வியாழக்கிழமை காலை 6 மணிலிருந்து நேற்று மாலை 10 மணி வரைக்கும் நான் தூங்கலை. என்ன ரீசனா? 2 விஷயம். ஒன்று வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் ரத்த சோகை இருப்பதாக சொல்லிட்டாங்க திடீர்னு. அதனால் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே எனக்கு அதனால் தூக்கம் வரலையா என்னன்னு தெரியாது. தெம்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தெம்பு இல்லாமல் இருந்தது, இப்போ தெம்பாக இருக்குது அது. ஆனால் அந்த நேரத்தில் கூட காலையில் 3:30 மணிக்கே போய் உட்காந்து முகக்கை காலெலாம் கழுவிட்டு அஃபர்மேஷன் அப்போல்லாம் எழுதி முடித்தேன். ஜபமாலை உருட்டியாச்சு. திரும்பி என்ன பண்ணேன்? எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ பிரபஞ்சத்திற்கு நன்றி. இது 2 வார்த்தை, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இப்படி தான், பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒரு அப்படின்னா அதை முடிஞ்சு போகும். அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? சொல்லிகிட்டே இருக்கேன். 2வது, செய்கின்ற தொழில் மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கேன். எப்போவுமே உங்களுடைய டிப்ஸு, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸஸ், எந்த வேலை செஞ்சாலும் எங்கள் அப்பா சொல்வார், அம்பட்டும் வேலை செய்கிறியானே, முடிக்கு திருத்து வரானே, நீ என்ன பண்ணுற? முட்டை எடுத்து முடியை எடுப்பதற்கு அது மேலே வச்சு அப்படி மெதுவாக கத்தியை போடு, முட்டை உடையக்கூடாது அப்படின்ற. அந்த மாதிரி செய்கின்ற தொழிலை நான் மதிக்கிறேன். நீங்களும் செய்ய வேண்டும். இன்னொன்று, நான் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இவன் இப்படி தான், அவன் அப்படி தான். ஆனால் வந்து இது சரியில்லை, நமக்கு செட் ஆகாதுன்னா அந்த வைப்ரேஷன் வருது பாருங்கள், அலைவரிசை. அந்த அலைவரிசை அடுத்தவரிடம் வரும்போது சில அலைவரிசை நமக்கு ஒத்துப்பட்டு வராது. அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்? அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுவேன். டோட்டலாக அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுவேன். செட் ஆகாதுன்னு. பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய முன்ன பின்ன பேசுவேன். பிஸ்னஸுக்கு டாக்டிக்ஸாக கொஞ்சம் போய் சொல்லி அப்படி 10 ரூபா பொருளை 15 ரூபா கொடுத்தான், அவன் 12 ரூபா ஆஃபர் பண்ணான், நீ 15 ரூபா கொடுக்குற அப்படின்னு தான் கேட்டுட்ருப்பேன் ஒழிய மற்றபடி தேவையற்ற நிலையில் யாரை பார்த்தும் பொய் சொல்லவே மாட்டேன். என் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். யாருக்கும் தவறு நான் இழைத்ததில்லை. யாரையும் தப்பு செய்வேன். எது சக்ஸஸ்னால், நீ யாராவது தவறு இழைத்தா நமக்கு என்ன மனசு தோணும்? அடுத்தது என்ன, அடுத்து என்ன, அவன் அது எஃபெக்ட் ஆச்சா, அவனுக்கு அந்த எஃபெக்ட் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய்ட்டுருன். ஆனால் வேண்டாம், கிடுது. எனக்கு கோபம் வரும், ஆனால் உடனே மறந்துடுவேன். சில
எதிர்மறையான விஷயங்கள் இது கோவம். ஏன்னா யாரை பார்த்து என் வாழ்க்கையில் நான் பொறாமைப்பட்டதே இல்லை. ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு இந்த ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். என் அம்மா வேளாங்கண்ணி அங்காள பரமேஸ்வரி இந்த நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. எல்லாரும் என்னை பார்த்து இப்படியா, என்ன ஆனாலும், கொரோனா வந்தாலும், இப்படி போனாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பிஸ்னஸ் வீண்டு போனாலும், இந்த அம்மா திரும்பி தைரியமாக வந்து 10 காரை வச்சுட்டு உட்காந்துட்டு. இதுதான் எல்லாருடைய. எப்படி எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த வரம் எனக்கு எப்படி வருது? அசையாத கடவுள் நம்பிக்கை, மிகுந்த மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவள் நான். அது இல்லாமல் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். நான் மாத்திரம் இல்லை, என் குழந்தைங்க, என் பேரன் பேத்தி எல்லாருமே சாமி ரொம்ப கும்பிடுவோம். அவங்களுக்கு பிடிச்ச சாமி. என் பொண்ணெல்லாம் சாயப்பா சாயப்பா சாய்பாபா சொல்லுவோம். அவங்க குலதெய்வம் அம்மன் அப்படிலாம் கும்பிட்டுட்ருக்கோம். சன் வந்து சாய்பாபா ரொம்ப டிவோட்டி, பெரிய டாக்டர் ரொம்ப சாய்பாபா டிவோட்டி, இந்த டிவோட்டி. அம்மனே பார்த்து ப்ரே பண்ணேன். சில டைம் என்ன ஆகிடும்னா, இந்த சாமியெல்லாம் வந்து சமயபுரத்து மாரியம்மன் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 15-20 நாளாக என்கிட்ட அந்த படம் வந்து பேசிகிட்டே இருக்கேன். இதை பண்ணு வந்துருன்னு. திருத்தந்தூர் முருகன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு. எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. நீ வருவேன்னு எனக்கு வரணும்னு நீ நினச்சா, நான் வரலனாலும் உன்னை இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மெசேஜஸ் எல்லாம் சும்மா நினச்சிக்காதீங்க. வீடியோ பார்த்தா இல்லை, உண்மையான மெசேஜ் கடவுள் உங்களுக்கு அனுப்புகிறார். உன்னிடம்தான், உன் கையில் தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. என்னிடம் என் வாழ்க்கையை என் கையில் எடுத்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுதா? அடுத்தவர் என் வாழ்க்கையை தலையிட ஐடியா கொடுத்தாலே வாங்கிப்பேன். ஆனால் கரெக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ண, இல்லாட்டி அப்படி பொறுமையாக விட்டுடுவேன். புரிஞ்சுதா? எனவே என்னுடைய சக்ஸஸ் காரணம் என்னுடைய உழைப்பு, பொறுமை, நேர்மை, அசைய முடியாத கடவுள் நம்பிக்கை. இந்த 4 என்னிடம் இல்லாதது பொறாமை. வருத்தப்பட மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். அப்புறம் வந்து யாருக்கிட்டேயும் இவங்களை பழித்தீர்க்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. கெடுதல் யாருக்கு இது இருந்தாலே போதும், வாழ்க்கை மிக அழகாக உங்களுக்கு ஓடிவிடும். எனக்கு இவங்க அப்படின்ற ஒரு லேபிள் தேவை கிடையாது. இந்த உலக அளவில் எனக்கு என் பெற்றோர்கள் கொடுத்த அந்த பாரம்பரியம் இருக்கிறது. எல்லாராலையும் என்னை அடையாளம் காட்ட வேண்டியது உண்டு. இந்த அம்மா தைரியசாலி, வெற்றியாளர், இந்த அம்மாவால் முடியும், தப்பு செய்ய மாட்டாங்க, இவங்க நல்லவங்க. இதை தவிர நான் வேறு எதுவுமே விரும்பலை. உலகத்தில் என்னுடைய அடையாளமே அதுதான். புரிஞ்சதா? உலக பரிமாணத்தில் என்னை சுற்றி இருக்கிற உலகம் வச்சு டி நகர், சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த அம்மா எல்லாரை விட ஒரு படி மேலே அப்படின்னு நினைக்கிறத நான் விரும்புகிறேன். நான் வந்து குழந்தையிலேருந்து என்னை தனிநபராக மற்றவர்கள் எல்லோரிடமிருந்து மாறுபட்டவராக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எல்லாராலே முடிகிற விஷயம் தான். நீ நினச்சா முடியாமல் நான் நினச்சா முடியுமா? நீங்கள் நினச்சா தான் நீங்கள் வாழ்வது முடியும். பயப்படாதீங்க. பயம் இல்லாமல் பயணித்தால்தான் அந்த என்னன்னு தெரியும். எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்களோ அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உள்ளே நுழைஞ்சு பார்த்தாது. எதை பார்த்து யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. எந்த விதமாக நீ தவறு செய்தால்தான் ஒரே ஒரு விஷயம், நீ தப்பு பண்ணால் கண்டிப்பாக பயப்படணும். தப்பு பண்ணாத பட்சத்தில் நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படக்கூடாது. பிரபஞ்சத்தின் நன்றி கூறி கடவுளுக்கு நான் என் வாழ்க்கையை என்றும் 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 சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க்கை என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரமாகவும், இந்த உலகத்தில் நானே விரும்பி பிறந்தபோது, நான்றது நீங்களும் சேர்ந்து தான், நாமளே விரும்பி நாமளே பிறக்கிறோம். இந்த தாய் தந்தைக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும், மகளாக பிறக்க வேண்டும் என்று பிறந்து விடுகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போகணும். ஏதோ பேசிக்கொண்டே வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல காரியங்கள் செய்து கொண்டே சந்தோஷப்பட்ட கருணை உள்ள இதயம் கொண்டு நன்றி அறிதலோடு நம்பிக்கையோடு அசாத்திய நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.